மாமா ஆ. எதுக்கு மாமா கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. கருணா சின்ன வயசுலயே இந்த வீட்டுக்கு வந்துட்டாம்மா. இத்தனை வருஷம் அவன் என் கூட இருக்கும்போது ஒரு தடவையாவது அவன் அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு நான் ரொம்ப ஏங்கி இருக்கம்மா. அவன் என் பக்கத்துல இருந்தும் நான் தாண்டா உங்க அப்பான்னு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம யாருக்கும் தெரியாம அவங்கிட்ட பாசத்தை காட்டிக்கிட்டு இருந்தம்மா. கிருபாவும் திவாகரும் இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி அன்போடு அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாதும்மா. இன்னைக்கு கருணா அப்பா அப்பான்னு சொன்னதும் இத்தனை வருஷமா என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கி என் மனசு அப்படியே லேசாயிடுச்சுமா. கருணா உங்க பையன் தானே மாமா, அவனுக்குள்ளயும் உங்க ரத்தம் தானே ஓடுது. உங்களுக்கு ஒண்ணுனா அவனால தவிக்க விட்டு சும்மா இருக்க முடியுமா? என் முத 2 பசங்க என்ன தொடவோ இல்ல பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை பேசவோ எதுவுமே பண்ண மாட்டாங்கம்மா. ஆனா கருணா தான் எனக்கு எல்லாமே பண்றது. இன்னைக்கு கருணா வாயாலேயே என்ன அப்பான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாமா. கருணா கெட்டவன் கிடையாதுமா. அவன் அவங்க அண்ணனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் அவங்க சொன்ன தப்பையெல்லாம் இவனும் பண்ணி பாவத்தை சேர்த்து வச்சிருக்காம்மா. நீதாம்மா அவன் கூட இருந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்மா. என்னாச்சு மாமா? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லம்மா, ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் கிருபாவுக்கும் திவாகருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குமா. கவலைப்படாதீங்க மாமா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியம் தாம்மா எனக்கும்.